அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். இன்றைய காணொளியில யார பத்தி பார்க்க போறோம்னா, கிறிஸ்தவர் அல்லாதவர்களினுடைய தமிழ் பணி அந்த பொருண்மையில ஒரு 4 நபர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்த பார்க்க போறோம். முதலாவதாக திருவிக, 2வது நபர் பாரதியார், 3வது நபர் பாரதிதாசன், 4வது நபர் கண்ணதாசன். இவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆனா இவங்களுடைய படைப்புகள்ல கிறிஸ்துவம் தொடர்பான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. அதனால தான் கிறிஸ்தவர் அல்லாதவர்களின் தமிழ் பணி அப்படின்ற அந்த தலைப்புல இந்த 4 பேரும் இடம்பெறுகின்றார். காணொளிய பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம யுஜிசி நற்தமிழ் சேனல முதன் முதலாக பார்க்கக்கூடிய நபரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிறிஸ்தவர் அல்லாதவரினுடைய தமிழ் பணி. இதுல திருவிக முதல்ல வராரு. அவருடைய குறிப்புகள்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். வேற ஒரு தலைப்புல இக்கால இலக்கியம் அப்படின்ற அந்த பொருண்மையில நம்ம பார்க்க போறோம். இங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு, கிறிஸ்துவம் சார்ந்து அப்படின்னா அவருடைய படைப்புகள்ல 2 நூலை எழுதியிருக்கிறாரு. அதுல கிறிஸ்து மொழிக்குறள் அப்படின்ற ஒரு நூலையும், கிறிஸ்துவின் அருள் வேட்டல் அப்படின்ற ஒரு நூலையும், இன்னொரு நூலையும் எழுதியிருக்கிறாரு. கிறிஸ்துவம் சார்ந்து 2 படைப்புகளை திருவிக அவர்கள் எழுதியிருக்கிறாரு. முதல் படைப்பு கிறிஸ்து மொழிக்குறள், இன்னொன்னு கிறிஸ்துவின் அருள் வேட்டல். பாரதியார் பார்க்கிறப்போ இயேசு கிறிஸ்து அப்படின்ற தலைப்புல கவிதையை எழுதியிருக்கிறாரு. பாரதிதாசன் பாத்தீங்கன்னா எளிய இதயங்களை தேடி குடியிருப்பவர் இயேசுநாதர். வெளி வேஷங்களை அல்லது வேடங்களை வெறுப்பவர் இயேசுநாதர். இப்படி தன்னுடைய கவிதைகள்ல இயேசுநாதர் பற்றிய குறிப்புகளை அவர் பதிவு செய்யறாரு. கண்ணதாசன் இயேசு காவியம் அப்படின்ற ஒரு காவியத்தையே இயேசுவை கதாநாயகனா கொண்டு இயேசு காவியத்தை படைச்சிருக்கிறாரு. இதுதாங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்களுடைய தமிழ் பணி. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நம்புறேன். இப்படி பயனுள்ள வகையில இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.